ஓஹோ! அவ்ளோ திமிராயிடுச்சா உனக்கு? உனக்கு கான்ட்ராக்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்தா போ! அப்படின்னு வந்து தூக்கி போட்ட ஒரு சம்பவம் தான் இப்ப வந்து மனோஜ் அண்ட் ரோகிணியோட வாழ்க்கையில திருப்பி வந்து முகத்திலேயே விட்டு எரிஞ்ச மாரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கான பிரெடிக்ஷன் தான் இது. மீனா ஒரு பக்கம் வந்து தன்னுடைய குற்ற உணர்ச்சியில இப்ப வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு குழப்பமா இருந்தாலும் பணம் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம் திருப்தியா இருக்கு. எப்படியோ ஒரு பெரிய ஆர்டரா வாங்கி குடுத்து இந்த வீட்ல அட்லீஸ்ட் விஜயா கிட்டயாச்சும் நல்ல பேர் வாங்கிரலாம் அப்படிங்கிறது அவங்க முக்கியமான பாயிண்ட்டா இருக்கு. அத கெடுத்து விடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ, அது எல்லா வழிகளையுமே வந்து ஒரு பக்கம் மனோஜ் செஞ்சுட்டு இருக்காரு. மனோஜ் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, இந்த ஆஃபீஸ செட் பண்ணி ஜீவான்னு சொல்லி தனக்கு ஒரு பிஏ வேற வச்சுட்டு, தன்னுடைய முன்னாள் காதலி பேர்ல பிஏ வச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. இதுல அடுத்து என்ன பண்றாருன்னா, முன்னாடி நீ உன் கனவ பாரு, நான் என் கனவ பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவரு, இப்ப ரோகிணிடன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, நான் பெரிய பணக்காரனாக போறேன். நான் பெரிய பணக்காரனானா நீ எதுக்கு வேலைக்கு போணும்? நீ வந்து எப்படியும் குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டியது இருக்கும். குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும்ட்டாரு. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 3, 4 வருஷத்துக்கு வந்து இவங்க வந்து வேலைக்கெல்லாம் போகாம வீட்ல இருந்து குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ பிரெக்னென்ட் ஆகிறதையும் சேர்த்துக்கிட்டா ஒரு 5 வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவங்களுக்கு வந்து யூசுவலா இருந்தா ரோகிணி மனசுக்குள்ள இருந்து டக்குன்னு கோவமாயி, ஏன் நான் வேலைக்கு போகக்கூடாதா? வீட்டில் வந்து வேணா வந்து நீ தான் பெரிய பணக்காரன் ஆயிட்டுல ஆள் போட்டுக்கோ. நான் எனக்கு தோன்றுங்கிற விஷயத்த பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் என்னோட ஓன் பார்லரை திருப்பி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களால இப்போ சொல்ல முடியாத ஒரு தருணம். அதனால பேசாமல் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா அவங்க மனசெல்லாம் குழப்பம் இருக்குது. இதுக்கடையில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இப்போ மீனாவை கூப்பிட்டு வச்சு மீனாவுக்கு வந்து ஒரு கயிறு வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டில் வந்து பேசுகிறாரு. மீனா நம்ம வந்து சொல்கிறேன் கேளுமண்ணா, நம்ம வந்து ஒரு அம்மாவை போய் பார்த்தா செல்வம் சொன்னான் உனக்கு உடனே வந்து ஒரு மந்திரிச்ச கயிறை கட்டி விடுவாங்களாம். உனக்கு அந்த சாமியார் சித்தர் சொன்னதானே உனக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. அது வந்து உனக்கு சரியாயிடும். அதுக்கப்புறமா நீ நார்மலாக கொஞ்சம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்ப. இல்லைனா உனக்கு அந்த குழப்பத்திலே இருக்குது. அதை நினச்சி தான் நீ பயந்துருக்கன்னு எனக்கு புரியுது. கோயிலில் வச்சு நடந்த சம்பவம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கும் போது திருன்னு இந்த பக்கம் ரோகிணியும் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வேணால் வந்து இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கண்ணா ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மனோஜ் இன்னொரு பிரச்சனைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு வேற அவருடைய மொத்த கான்ட்ராக்டும் காலி ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆனால் இங்கே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த கயிறு கயிறுலாம் வேணாம். அதுக்கு பதிலாக வந்து நம்ம சயின்டிஃபிக்கலாகவே அதை அப்ரோச் பண்ணுவோம். மெடிக்கலி இவங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு பயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து அங்கே நடந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மனசில் போட்டு அழுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரே வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்தோம்னா அவங்க கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கொடுத்து இவங்களுக்கு ஹிப்னாசிஸ் கொடுத்து இவங்களை வந்து மனோவசியப்படுத்தி இவங்க மனசில் என்ன இருக்குது, எது அவங்க மனசை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சரி பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா ரொம்ப அவங்க ஆளே மாறிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. அப்படிங்கும் போது இப்போ பயம் ரோகிணிக்கு வந்து தான் அதிகமாக ஜாஸ்தி ஆகிடுச்சு. எனக்கு மனோவசியப்படுத்தி தன்னுடைய நிலையிலே இல்லாத போது தன்னிலையில் இல்லாமல் வந்து எதையாவது உளறிடுவாங்களோ, எல்லாம் இந்த ரோகிணி கழுதையால் தான் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க இருக்க. இதுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், நான் இப்போ உடனே கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது, முக்கியமான கால் பண்ண வேண்டியது இருக்குது என்னோட புது கார்பரேட் ஆஃபீஸ்லேருந்து அப்படிங்கிறாரு மனோஜ். மனோஜ் இங்கே இங்கே பிரச்சனை இருக்குல்ல, பாவம் மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் மட்டும்தான் மீனாவை அந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு அனுப்பாமல் வெறும் கயிறை மட்டும் கட்டி இப்போதைக்கு வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு வந்து இப்போ ரோகிணி பார்க்குறாங்க. உடனே ஆனால் ஸ்ருதி வந்து என்ன ரோகிணி என்ன பேசுகிறீங்க, இந்த காலத்தில் போயிட்டு கயிறு கயிறுன்ட்டு நம்ம வந்து உடனே போய் ஒரு கவுன்சிலரை போய் பார்ப்போம், ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்போம், நம்மளே கூப்பிட்டு போகலாம். முத்து நீங்கள் வைங்களா, எனக்கு தெரிஞ்ச சைக்காட்ரிஸ்ட்டை நான் கேட்குறேன் அப்படின்னா, கரெக்டு தான், இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு டாக்டரை போய் பார்த்து சரி பண்ண வேண்டியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, அவள் கூட ஒர்க் பண்ணுற அந்த பூவிக்கிற அக்காங்க எல்லாமே சொல்கிறாங்க இவ சரியில்லை, எல்லாத்தையும் மறக்கிறான்ட்டு, சாப்பாட்டு விஷயத்தையும் நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கா அப்படின்னு பேச உடனே இல்லை எல்லாம் வந்து அந்த கோயிலில் நடந்த விஷயத்த கோயிலில் இருந்தால் சரி பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ ரோகிணி திருப்பி பேச ஆரம்பிக்கும் பொழுது மனோஜ் வா போகலாம் அப்படின்னு வந்து கூட்டு போயிடுறாரு. இங்கே வந்து சரி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் சீக்கிரமான மீனாவே கத்தியாராங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், அவ்வளோதான், 2 நாள் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோகிணியை முறைச்சிக்கிட்டு இருக்க இப்போ நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மனோஜ் நேராக கிளம்பி அவருடைய ஆஃபீஸுக்கு போகிறார். ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் ஒரு பெரிய ஆப் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் கார்பரேட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு ரோஹிணி இப்போ பாரு, இப்போ நான் செய்ய போகிற விஷயத்தை பார்த்து நீயே பயந்து ஷாக் ஆகிடு, அப்படியே வந்து மிரண்டுருவேன், இப்படி ஒரு ஆளையா நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜீவாங்கிற பேரை கேட்டாலே கடுப்பாக இருக்குது இந்த பக்கம் வந்து ரோகிணிக்கு. முன்னாள் காதலி பேரில் ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த ஜீவா வேறு வந்து எஸ் பாஸ் அப்படிங்கும் போதே வந்து இல்லை ஒன்றும் இல்லை ஜீவா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், உடனே அவங்களோட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தார்ல அந்த நம்பர் கான்டாக்ட்லாம் வந்து பிடிச்சிட்டிங்களா அப்படின்னா ஏ பாஸ் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு கொடுங்க, அதுவும் நான் வந்து பேசுகிறேங்கிறத சொல்லிவிடுங்க. விஜயா அப்ளையன்சஸ் கார்பரேட் ஆஃபீஸோட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் நான், எங்கள் பாஸ் உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்ணுறாங்க. யாருக்கு மனோஜ் கால் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. வெயிட் பண்ணும் போதே ஃபோனை எடுத்து இஸ் கோகிலா அப்படின்னும் போது ஷாக் ஆகிட்டாங்க இந்த பக்கம் வந்து ரோகிணி. கோகிலானா அந்த பில்டர்ஸ் கம்பெனி ஓனர், அவங்களுக்கா கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஆமாம்
அதான் வெயிட் பண்ண ஓ ஐயோ மேனேஜர்னா நீங்கள் வந்து உடனே வந்து என்ன பண்ணுங்கள் அந்த கோகிலாட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்ல கோகிலா மேன்கிட்ட ஃபோன் கொடுங்க எங்கள் பாஸ் பேசணுமா அப்படிங்கும்போது ஃபோனை கொடுத்தோன்னே மேம் நாங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் வரலாம்னு நினச்சோம், அப்புறம் தான் யோசிச்சோம் நீங்களும் எங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் பார்க்கல, எங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கு வந்துட்டு எங்களோட வந்து எங்கள் சைட்லேயும் கொஞ்சம் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் சைன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனா அந்த மிச்சம் ஒரு இன்னும் 30 lakhs இன்னொரு 10 lakhs மட்டும் அட்வான்ஸை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டீலர்ஸ்ட்டை சொல்லி மொத்தமாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்கள் அங்கே வரலான்னு யோசிச்சோம், அப்புறம் பட் நாங்கள் தான் லாஸ்ட் டைம் வந்தோம், நீங்கள் இப்போ இங்கே வாங்க, எப்படி இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு வைக்க மனோஜ் அப்படின்னு இந்த பக்கம் ரோகிணி பேசிகிட்டே இருக்க, இரு ரோகிணின்னு கையை காமிச்சு ஃபோனை வச்சுட்டு குட் ஜாப் ஜீவா அப்படின்னு அவங்கள வெளில அனுப்பிட்டு இதுக்கு அவங்களுக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னேன் அப்படின்னா அப்போ நம்மளும் கெத்துன்னு காமிக்கணும்ல. நம்ம மட்டும் அங்கே போயிட்டு உட்காந்துருந்தோம்ல, வாசலில் ரிசப்ஷனில் உட்காந்துருந்தோம், அந்த மேனேஜர் நம்மளை வந்து வெயிட் பண்ண வச்சான், அதெல்லாம் பார்த்து அவங்களும் இதே மாதிரி இங்கே வச்சு வெயிட் பண்ண வைப்போம், அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், இல்லைனா நம்ம ரொம்ப லேஸில் எடுத்துகிட்டு பணத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போதே வந்து மனோஜ் பாவம் பார்த்து தான் அவங்க இந்த ஆர்டரே கொடுத்தாங்க அப்படின்னா பாவம் பார்த்து இதுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, நம்மளோட திறமையை பார்த்து கொடுக்கட்டும், நம்மகிட்ட வந்து அதுக்கான முடியும்னு சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு பேச, அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஆர்டரை பிடிக்கலையேடா அப்படின்னா பேசாமல் இருமா ரோஹிணி உனக்கு தெரியாது இதெல்லாம் அப்படிங்கும் போதே அந்த கோகிலா வந்துடுறாங்க, கடும் கோபத்தோடு வராங்க. வந்தவங்களும் இந்த ஜீவாவை நின்று வெயிட் ப்ளீஸ் அங்கே உட்காருங்க, சார் ஒரு மீட்டிங்கில் பிஸியாக இருக்காரு அப்படிங்கும் போதே இவங்க கடுப்பாயிட்டாங்க. பக்கத்தில் அந்த மேனேஜரும் இருக்காங்க, உடனே ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு, சார் அவங்க வந்துட்டாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வெயிட் பண்ணி வாசலில் உட்கார வச்சிட்டேன் அப்படிங்கும் போதே ரோகிணி ஐயோ தேவையில்லாத வேலை பண்ணுறடா நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த லேடி கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா 3 பேர் இருக்காங்க, 3 பேர் 2 வெயிட் பண்ண வைக்கணும் ரோகிணி, அப்போ தான் வந்து நம்மளை வெயிட் பண்ண வச்சாங்கல்ல, அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும் அப்படின்னும் போது எனக்கு இனி யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நேராக உள்ளார வந்து மீனா சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் அந்த ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கும் போதே ஷாக் ஆகிட்டாரு மனோஜ். மீனா கிட்ட பூ ஆர்டர் கொடுக்கும்போது என் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து கடை வச்சிருக்காரு, அவருக்கும் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய கம்பெனியை வச்சு நான் அத்தனை பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கேன், என்ன நேரில் வான்னு கூப்பிட்றேன், நேரில் வான்னு கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் வேற என்ன வாசலில் உட்கார வச்சு அதை பெருமையாக பிக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேற உனக்குலாம் ஒரு ஆர்டர் ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்போ சொன்னும் போதே முடிவு பண்ணிட்டேன், எப்போ இங்கே வரணும்னு சொன்னீங்க அப்போயே முடிவு பண்ணிட்டேன், உன் 10 லட்ச ரூபா செக்கை கேன்சல் பண்ணியாச்சு, இந்த உனக்கு ஆர்டரும் இல்லை அப்படின்னு மூஞ்சி எரிஞ்சிட்டு திருப்பி என்ன ரோகிணி ஏதோ மீனா சொன்னாங்க தானே உனக்கு கூப்பிட்டு பேசினா ஏதோ நீ ஒன்று சின்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்க, பாவம் மேடம் நாங்கள் கீழேருந்து வரோம் மேடம், மேலே வர போகிறோம் மேடம், நீங்களும் அந்த மாதிரி மேடம் ஏதோ வசனம்லாம் பேசினீங்க அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஆர்டர் கிட்ட மூஞ்சி தேச்சிட்டு அங்கே பக்கம் வந்து சேர்ந்துடாதீங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டு அவங்க கோவமாக போகும்போது மேடம் சாரி மேடம் இந்த பக்கம் ரோகிணி போக அந்த பக்கம் மனோஜ் ஓடி வர அதை மேனேஜர் போய் போ தள்ளி போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நேராக கிளம்பி கூட்டு போகும்பொழுதே வந்து இப்போ ரோகிணி மனோஜ் எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா அப்படின்னா மீனா தான் அந்த ஆர்டரை வாங்கினதா அப்படின்னா அது இப்போ முக்கியமாக எல்லாம் கெடுத்துட்டே அப்படின்னு சொல்லி கோவப்படுற விஷயங்கள் எடுத்து நடந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நடக்க போகிற விஷயத்தில் எப்படியாச்சும் ஒரு விஷயம் நடந்து மனோஜ் அண்ட் ரோகிணிக்கு இந்த ஆர்டர் கேன்சல் ஆகிறது முதல் கட்டம். ஆர்டர் கேன்சல் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து விஜயா ரோகிணியை மதிப்பாங்களாங்கிறது, இதுக்கடையில் மீனா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இப்போதைக்கு சொல்ல போகிறதில்ல உண்மையை அப்படின்னு தான் தோணுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ.